வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம நந்தவனத்தில் முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இங்கே சென்னையில், அதுவும் குறிப்பாக வட சென்னையில் வந்து மழை சூழலாக இருக்குது. இன்றைக்கி வேலைகள் நம்ம நந்தவனத்தில் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே நீர் ஊற்றுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் வந்து செலவாகும். அதனால் இந்த வேலை வந்து 1.5 மணி நேரம் எனக்கு மிச்சமாச்சு. அதே மாதிரி மாடி தோட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் இன்றைக்கி எனக்கு வேலை மிச்சம். அதை ஒட்டி இந்த வீடியோவில் சில முக்கிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது கொய்யா மரம், கொய்யா கன்று. நான் ஒரு சாதாரண ஒரு இதில் ட்ரம்மில் வச்சுருக்கேன். இது வாட்டர் கேன் இல்லை, அதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் சிறப்புன்னா இது விண்பதியம் மூலியம் எடுத்த ஒரு செடி. நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், இன்னும் வேர் விடலை. இது வேர் விட்டால் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அதோடைய அந்த கொய்யாவினுடைய தண்டு பகுதி. இங்கே இருக்க பாருங்கள். இங்கே தான் வந்து அதனுடைய வாட்டர் கேனுன்னு சொன்னேன்னு, இதுதான் வாட்டர் கேனு. ஒரு துணி போட்டு மறைச்சி வச்சுருக்கிறேன்னு சொன்னால் நர்சரிக்கு வர பிள்ளைங்க இந்த காய்களை வந்து பறிக்கக்கூடாதுன்ட்டு பாருங்கள். கொய்யா வந்து விளைஞ்சிருக்கு. சின்ன செடி தான் இது. அவ்வளோ பெரிய கொய்யா இருக்குது. பெரிய 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 காய்களோட கொண்ட கொய்யா. நம்ம பிடிச்சாலும் ஒரு ஃபுல் கையளவு அடங்குற அளவுக்கு இந்த கொய்யா அங்கே இருக்குது. மேலேயே நிறைய காய்ச்சிருக்கு. இதெல்லாம் காய்ச்சிருக்கு. இதனுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், இது லக்னோ 49 சொல்லிட்டு ஒரு வகை சார்ந்த ஒரு விண்பதியம் மூலியம் கலப்பின கொய்யா. இது வளர்ப்பது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக அது வளர்ந்து நிற்கிது. இங்கே நம்ம நந்தவனத்தில் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு செடி இது. ரொம்ப ஸ்லோவமாக வளர்ந்துருது. ரொம்ப இந்த மண்ணுக்கு ஏற்ற நெய்தல் நிலம் நான் வசிக்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த நெய்தல் நிலத்தில் மிக எளிமையாக வளர ஒரு தாவரம் இந்த தாவரம். அதனால் இங்கே என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு, நந்தவனத்துக்கு வரவங்களுக்கு நான் நிறைய முறை வந்து இதை பரிந்துரை பண்ணிகிட்டே இருப்பேன். இது ஒரு 5-6 மாதம் நிலையில் உள்ள இது கொண்ட ஒரு செடி. இது 5-6 மாதம் தான் இருக்கும். இது நர்சரியாக நம்ம இங்கே ஆரம்பித்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு இதில் போட்டது. இது நல்லா வளர்ந்து நிற்கிது. நல்ல ஒரு மண் வளம் நாம் உருவாக்க வேண்டியது தான். இங்கே செம்மண் கலவை எனக்கு கிடைக்காதனால பெரும்பகுதி வந்து எனக்கு என் தேவையான மணல் நானே உருவாக்கிப்பேன். அதில் வந்து மணல், பிறகு இலைத்தழைகள், மக்கின இலைத்தழைங்க, பிறகு இந்த நம்ம ஆடு மாட்டினுடைய சாணம் இருக்கு இல்லையா, மக்கின சாணம், நல்ல அந்த சாணம், இதுதான் நான் கலந்து பயன்படுத்துவேன். மற்றபடி எந்த செயற்கை உரங்களையும் ரசாயன உரங்களையும் நான் இதில் தர்றதில்லை. பிறகு நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது இது சேர்த்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது. இப்படியாக வந்து வளர்ந்த ஒரு L49 என்ற இந்த கொய்யா வகை. இது இதில் சிறப்பாக வளருது. இது உங்கள் தோட்டத்திலேயே நீங்கள் வந்து இதை வளர்த்துக்கலாம். நான் அந்த விற்கிற செடியை காட்டுறேன் பாருங்கள். நிறைய கொடுத்துட்டேன், ஒன்று இருக்கலாம் நினைக்கிறேன். நான் இருந்துச்சுன்னா காட்டுறேன். இது இருக்குது. இதுதான் அது அதனுடைய விற்பனைக்கான கன்று. பாருங்கள், நல்ல வளர்ந்த நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்படியே நமக்கு வந்து ஒரு 2.5 அடிக்கு மேலே இருக்கும். இது நல்ல ஒரு இது போகுது. மற்ற பார்க்குறது எல்லாமே வந்து நெல்லி, சப்போட்டா, அந்த பக்கம் வந்து சாத்துக்குடி, இப்படியாக பல செடிகள் இருக்குது. இது தாய்லாந்து மாங்கன்று நம்ம தோட்டத்தில் நட்டு பார்த்து நாம் இங்கே வெறும் நந்தவனம் வந்து விற்பனை நிலையம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆய்வுக்கூடம் கூட. ஆப்பிள் வரைக்கும் நம்ம இங்கே விற்கிறோம். இங்கே விற்கிறோன்னு சொன்னால் நம்ம டெஸ்டிங்கில் இருக்குது, ஆய்வு நிலையில் இருக்குது. சிம்லாலேருந்து ஆன்லைனில் வர வச்சதை அது ஆய்வு செய்து பார்க்குறோம். நல்லபடியாக வந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை பரிந்துரைக்கிறோம், நம்ம வாடிக்கையாளருக்கு சொல்கிறோம். அதனுடைய வளர்ப்பு முறைகளையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நம்ம கொய்யாவிலேருந்து இந்த விற்பனைக்கான கொய்யா சொன்னேன் இல்லையா, அந்த கொய்யா
இது உங்களுக்கு ஏற்கனவே காட்டின பெரிய நெல்லி, இது பெரிய சப்போட்டா, பூக்கிற நிலையில் இருக்கிற சப்போட்டா, இது எல்லாம் ஒட்டு தான். அடுத்தது இது சாத்துக்குடி, இது கனகான்னு சொல்கிற எலாங் சொல்கிறேன் இல்லையா, அந்த மனோரஞ்சித்தினுடைய இன்னொரு வகை. இது செண்பகம், இது உங்களுக்கு இந்த பிடல் ஃபிக்கு, இது பிடல் ஃபிக்கு. இது ஒரு பூக்கிற தாவரம் தெரியும் உங்களுக்கு, வந்து சேஞ்சிங் ரோஸு. இது அத்தி. இப்படியா நாம் இங்கே மனோரஞ்சி சாதா மனோரஞ்சி பாருங்கள். இது வந்து மாவுடைய ஒரு வெரைட்டிகளில் ஒன்று. இது ஆசியாட்டிக் லில்லி, நான் வெளியிலேருந்து வர வச்சு ஆன்லைனில் நம்ம இங்கே இதுவும் வந்து ஆய்வு நிலையில் இருக்குது. ட்ராகன் பழம் நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொன்னால் ட்ராகன் பழம் கண்ணுங்க. இது நண்பர் ஒருத்தர் அனுப்பின அந்த சிவப்பு மருதானுடைய விதைகளை போட்டேன், அது முளைக்குது. இப்படியே இந்த தோட்டத்தில் நீங்கள் பப்பாளி பாருங்கள், பப்பாளி காய்க்குது. பிங்க் லேடி அது பேர். இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட். இது ஃபயர் புஷ்ஷு. இப்போ வெட்டி விட்டால் நிறைய பூ வரும். இதில் நீங்கள் பார்க்குறது பெரிய அலமண்டா. இதில் ரெட்டை இது பண்ணேன் ரங்கோன் மல்லி, ரெட்டை இது மல்டி பட்டில் சொல்கிறேன் இல்லையா, அது டபுள் லேயர் கொண்ட இது. நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின இந்த வில்லுத்தினுடைய ஒரு வகை. இது மகா வில்வம், இது சாதா வில்வம். நம்ம மீன் தொட்டி, அள்ளி தொட்டியில் மீன்கள். இது சைனீஸ் பிளான்ட். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கல்லியினுடைய மீன் முள் கல்லி. இது பாருங்கள் பூனைவால். இது எல்லாமே வந்து நம்ம பிடிங்கி சில செடிகளை வச்சுருக்குறோம். இது நடவு செய்யணும். அடினியும் இது எனக்கு வகை தெரியாது, ஆனால் நல்ல ஹெல்த்தியான செடிங்க. அதுக்கு தேவைன்னா கூட நீங்கள் என்ன சொல்லலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்து டைரெக்டாக நடவு செய்ய வேண்டியது தான் இந்த அடினியும். ஆனால் ஒரே ஒரு இதுன்னா நமக்கு நிறம் இன்னும் நான் பிரித்து அதுக்கு இது போடலை, டேக் போடல. அதனால் அது ஒரு சின்ன ஒரு குறைபாடு. மற்றபடி உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். ஒரு 10-12 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலைக்கு தர தயாராக இருப்பேன். மருதாணி, இங்கே மருதாணி இருக்குது. பிறகு இந்த ஜிசி பிளான்ட்டில் கருப்பு வகையான ஜிசி பிளான்ட். இது தொங்கு செடி. இது வாண்டரிங் ஜூ இருக்குது. இதில் பெரிய பெரிய அடிநியத்தை நான் கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். நான் காட்டின வனப்பும் ஒய்யாரமும் கொண்ட அந்த மஞ்சள் இரவரசி தான், நைட் குயின் சொல்லுவாங்க. இதை எல்லோ. வனப்புன்றது அழகு, ஒய்யாரம்னு சொல்கிறது அதனுடைய ஒரு அமைப்பு. செடி வந்து அதனுடைய உடல் வாகுன்னு சொல்கிறது, அந்த உடல் வாகத்தினுடைய அந்த ஒய்யாரம். அது பார்த்தா அது ஒய்யாரமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒய்யாரம். நல்ல தமிழ். அது பாருங்கள் எவ்வளோ கொத்தா அந்த ரங்கூன் கிரீப்பர் எப்படி பூத்துருக்கு பாருங்கள், தொங்குது பாருங்கள். இன்னும் அழகான பூக்கள். இது நான் கேரளாவிலேருந்து வர வச்சு அப்படியே வந்து மீண்டும் ஆய்வு செய்து வளர்த்த செடி. இது இடம் இல்லாதனால நான் இதை பதியம் போட என்னால் இயலலை. இது ஒரு வகையான ஹோயா சொல்லுவாங்க. தொங்கு தொட்டியில் அழகான பூக்கள் பூக்கிறது. இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், சன்ரோஸு. இது ஒரு அழகு செடி. இதுவும் தொட்டிலையும் போடலாம். சன்ரோஸனுடைய இன்னொரு வகை. இது ஒரு பூனை ஐயாவுடைய காதுகளில் வர்ற நமக்கு அழகான டேபிள் ரோஸு. செவ்வரளி மேலே இருக்குது. செவ்வரளி இந்த இடத்துல நல்லா வந்து போகுது. இங்கே வழிபாட்டு தலங்களுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. இது போனி டைல். இது பார்க்குறது, இது பார்த்துட்டு இருக்கிறது இது
புல் வகையை சார்ந்த பர்பிள் ஃபவுண்டைன் கிராஸ்னு வாங்குது. ரொம்ப அழகான புல் இது. இது கோலியஸ் பார்க்குறீங்க. நடுவில் இது பாருங்கள் கள்ளி செடி. இது வந்து பவளப்பாறை கள்ளி. இது ஹைபிரிடு செம்பருத்தி. இது பெரிய நம்ம இங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிற ஒரு அடேனியம். அந்த கடைசி செவத்தோரமாக இருக்குது செர்ரி பழம். செடியினுடைய புளிப்பு இனிப்பு ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. வெளியில் ஆடு கத்துந்தது என்னென்னு பார்த்துட்றேன். நம்ம கொய்யால் ஆரம்பித்து அந்த ஆரம்ப நிலையில் இந்த பக்கம் பார்த்தா அந்த கோல்டன் ஷோவர். இது சரக்கொன்றை சொல்லலாம். இதுதான் நான் சொன்ன நார்மல் பர்பிள் ஃபவுண்டைன் கிராஸ். இது சீமை இழந்த வெளியூர்லேருந்து நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர வச்ச ப்ளூமேரியா செடிகள். பல வண்ணங்கள் கொண்ட ப்ளூமேரியா. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர வச்ச காகிதப்பூ சொல்லும் இல்லையா, போகன்வில்லா, அந்த செடிங்க. ஏன் நான் செங்கல் போட்டிருக்குன்னு சொன்னால், இங்கே இது ஒரு டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கவனிக்கணும். எலி தொல்லை அதிகம், பெருசாக எலி. இது ஓரளவு கட்டுப்பட்டுருக்கு. இப்படி போட்டால் வந்து நோண்டுறது கம்மியாகிடுது. மெல்லிய இந்த தண்டு பகுதி இருந்துன்னு சொன்னால், இந்த தண்டு பகுதியில் நீங்கள் அந்த குளிர்பான பாட்டில்களை கட் பண்ணி நடுவில் இப்படி வச்சுட்டிங்க சொன்னால் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு தடுக்கும் அது. ப்ளூமேரியா. இது வந்து ஒரு நீர்வாழ் தாவரம், ஆகாய தாமரை சொல்கிறது. இதுவும் ஒரு நீர்வாழ் தாவரம். தாமரைப்பூ இந்த பூ மாதிரி வந்து பூக்கும். அதில் வெள்ளைப்பூக்கள். ஆப்பிள் செடி பாருங்கள். இங்கே வெட்டுக்கிளி படையெடுப்பு சமீபத்தில் நடந்தது. அப்போது நான் அந்த வேப்பெண்ணெய் ஊற்றும் போது அந்த கரைசலில் கொஞ்சம் அந்த செடி ஆப்பிள் செடி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வந்துடுவாங்க. நல்ல பாருங்கள். நல்ல வெறும் குச்சி தான் அனுப்புனாங்க எனக்கு. சிம்லாலேருந்து குச்சி தான் அனுப்புனாங்க. ஒவ்வொன்றும் 400 ரூபாய்க்கு மேலே. இது பற்றி சொல்கிற ஒரு அழகான சரசரமாக தொங்குற ஒரு நீல வண்ண பூக்களுடைய செடி. இது என்ன சாண்ட் பேப்பர் ஒயின் சொல்லுவாங்க. அதுவும் சொரன்னு இருக்கிறதுனால அதுக்கும் அந்த பேர். சரக்கொன்றை. இது போன்சாயாக வளர்க்கணும்னு வச்சுருக்கேன். இதான் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த அந்த பழம் செரி பார்த்து ஸ்வீட். இது புளிப்பு செடி பழம். நான் ரேக்கில் நான் வந்து இதை அடுக்கி வச்சுருக்கிறேன் கேக்டஸுங்களை. இப்போ புதுசாக நடவு செய்த செடிங்க எல்லாமே அடேனியம் செடி. இது வந்து மிளகாய் செம்பருத்தி தாய் செடி. இது ஒத்த செம்பருத்தி இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆரம்பத்திலே பார்த்த அந்த சன்ரோஸ் செடிங்க. பிறகு இந்த சன்ஸ்வேரியா சொல்கிற இந்த ஸ்னேக் பிளான்ட்டுங்க, பிராணவாயு தர செடிங்க எல்லாமே. இப்போ அழகான அள்ளிக்குளம். இது அள்ளிக்குளத்தில் பாருங்கள் பூ சரியான அழகாக இல்லை பூ பூத்துருக்கு. கிட்ட காட்டுறோம் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நீர்நிலைகள்லேயும் நான் வந்து மீன் போட்டிருக்கிறேன் கொசு சேராமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்கு. இது இருவாட்சி மல்லி. இது கேமலியான்னு ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டு அல்ல, கேமலியா இல்லை, பேர் வந்து டக்கு நினைவு வர மாட்டேங்குது எனக்கு. பிறகு நான் நினைவு இருந்தால் சொல்கிறேன். இதை மஞ்சள் பிளான்ட்டே தான் பார்த்துருப்போம். தெரியுது பாருங்கள் இந்த கொடி. இதில் மஞ்சளாக வந்து பூக்கும் இல்லையா, பெல் நேரத்தில் இதோ அந்த கொடி. அதனுடைய பிங்க் கலர் இந்த பூ, அழகான பூ.
நம்ம இங்கே இருக்கிற முருங்கை மரம், நெஞ்சத்துக்கு இல்லாது, அது என்ன நெஞ்சத்துக்கு இல்லாதுன்னு சொன்னால் ப்ளீடிங் ஹார்ட்டு, அதை நான் தமிழ்படுத்தியிருக்கிறேன். இது நம்ம போர்டு வழக்கமாக வைக்கிற போர்டு. இது மரம் ஒரு வரம் சொல்லிட்டு அந்த போர்டு இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எடுத்து பாதுகாப்பாக இப்படி வச்சுருக்கிறேன். வேகமாக காட்டுறதா சில பேர் சொல்கிறாங்க, மெதுவாக அப்படியே பாருங்க. மரம் ஒரு வரம், ஆண்டுதோறும் ஒரு மரம் தயாரிக்கும் ஆக்சிஜன் அளவு வந்து இத்தனை லிட்டர், 1,30,375 லிட்டரு. அடுத்த நிலையில் 2.75 லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டருடைய விலை வந்து 6,500 ரூபா. சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் ஆக்சிஜன் அளவு வந்து 550 லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படுது. 550 லிட்டர் ஆக்சிஜனுடைய விலையை போட்டுன்னு சொன்னால் 13 லட்சம். ஒரு நாளைக்கு நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் மதிப்பு வந்து 13 லட்சம் ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் பிராணவாயுவை. அதை இந்த மரங்கள் வந்து கொடுக்குது. அதனால் மரம் வந்து ஒரு வரம் சொல்லிட்டு இது எப்போவுமே வந்து நிலையாக இந்த பதாக தொங்க விடுவேன். நீங்கள் பார்க்குறது ஸ்டெப்லியா, இன்னும் வாக்கிங் ஐரிஷ்னு வாங்குது, தொங்கு செடிங்க, டர்ட்டில் வைன் இப்போது வெயிலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி கள்ளிச்செடிகளுடைய இது அப்படியே இந்த பகுதி முழுக்க கள்ளிச்செடிகளுக்காக வச்சுருக்கேன். இடம் பத்தலை எனக்கு. இது மாதிரி 4 மடங்கு தோட்டம் வந்து என்கிட்ட இருக்குது செடிங்க. இது பாருங்கள், இது அந்த ஸ்னேக் பிளான்ட்டில் இன்னொரு வகை அற்புதமான செடிங்க. தொலைவாக நீங்கள் பார்க்குறது வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் செடிங்க. வெட்டிக்கிளினால் பாதிக்கப்பட்ட உட்கொள்ளக்கூடிய செடி. என்னுடைய நந்தவனத்தை ஓரளவு உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஸ்டெப்லியாவுடைய ஒரு பூ இருக்குது பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பூ. இது பிரம்மகமலம், அரிதான இப்படி சில செடிகள் கூட நான் இங்கே வச்சுருக்கிறேன். என்னுடைய ரசனைக்கேற்ற கலெக்ஷன். இது கிருஷ்ணகமலம், இன்னும் பதியம் போடலை. அது நிறைய பேர் கேட்குறாங்க, என்னால் பதியம் போட்டு தர முடியல, இடமில்லாதனால. நான் ஒரு 10 செடியை நான் கிளைகளை எடுத்து பத்திரப்படுத்தி அதை பதியம் போடணும். இதுதான் கிருஷ்ணகமலம், நிறைய மொட்டு விட்டுருக்கு. இப்படி இது ரிப்பன் கேக்டஸ். இது கேக்டஸில் அருமையான கேக்டஸு. இது ரங்கூன் குறிப்பிடல குட்டை. இது இன்னொரு பகுதியில் வந்து இந்த ஜிசி பிளான்ட் எல்லாம் விற்பனைக்கான ரேக்களில் போட்டு வச்சுருக்கேன். இது வைஸ்ராய் செம்பருத்தி. அப்படியே பாருங்கள், நிறைய செடிகள், தொங்கு செடிகள், தொங்கு தொட்டிகள் இருக்குது. இது ஒரு பழமரம் நம்ம இருக்காக வளர்க்குறோம். இங்கே பிரெட் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். இது அந்த தொலைவாக பார்க்குறது குட்டை தென்னை மரம். இது நண்பர் ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டு போயிட்டார். சமீபத்தில் 4 மாதத்துக்கு பிறகு வந்து இப்போது அவர் தேடிட்டு இருந்தேன், வந்து மறுபடியும் வந்திருக்காரு. இது சில நேரங்களில் இந்த அனாதை ஹாஸ்டல்ஸ் இருக்கலாம், அது மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி கொண்டு வந்து சில பேர் போட்டுருவாங்க. இப்போ இங்கே அது பாதுகாத்து வளர்க்குற வேலையை நமக்கு சேர்ந்துடும். இதுதான் வந்து அந்த கனகா எலாங் அழகாக இருக்குது பாருங்கள். இது மல்பெரி. இது நம்ம ஆஃபீஸ் தான் பார்க்குறது. நீங்கள் இதோடைய இந்த இடத்தினுடைய ஓனர் மிஸ்டர் சந்தானம், இவர் தான் பார்க்குறவர். நாம் நெடுச்சாலையினுடைய பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே சவுண்டு என்னால் அதிக டோனில் பேச முடியாது. சத்தம் உங்களுக்கு இறைச்சலாக இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். நான் டப்பிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாததுனால நேரடியாக அப்படியே ஒளிவு விடுறேன். இது செம்மண் மூட்டை, உர மூட்டை. இது உள்ள கொக்கோ ஃபீட்டு, ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அது தான் எல்லாம் கலந்த ஒரு கலவை. இது உரக்கலவை, மண் கலவை. நம்ம வெளியில் வந்து இதெல்லாம் விற்பனைக்கான செடிகளை வைக்கிறோம். இங்கே வெளிப்பகுதி நம்முடைய ரோடில் விற்பனைக்கான. இதை மொத்தத்தில் பார்க்குறோம். இதுதான் நம்ம நந்தவனம். இதுதான் நம்முடைய நந்தவன நர்சரி. உங்களுக்கு பெரும்பகுதி நான் இன்றைக்கி கொய்யாவில் ஆரம்பித்து எல்லாத்தையும் காட்டிட்டேன். நல்லது நண்பர்களே, இறைய நாடி தான் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திப்போம். ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது சொல்ல வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.